ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி நம்ம காடை முட்டை பாருங்கள் வாங்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் அதை உரிச்சு காட்டுறேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் காடை முட்டை வாங்கினீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் உடச்சி நல்லா இதெல்லாம் நீக்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வாங்கி கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா இப்போ இந்த காடை முட்டை இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சி. நிறைய அந்த ஃப்ரை பண்ணி தராங்க. அதே மாதிரி இந்த கல்லுலேயும் நிறைய போட்டு தராங்க. ஸோ இது மாதிரி கிடைச்சா அட்லீஸ்ட் வீட்டில் வாங்கி ஃப்ரை மாதிரியாச்சும் எதுனா குழந்தைங்களுக்கு வேக வச்சு ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ காடை முட்டை கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் எல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் முட்டை எல்லாமே. இப்போ ஃப்ரை பார்க்கலாம். பாருங்கள் ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றுனீங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் தானே செய்ய போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கட்டும். இதோடையே மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோடைய தூள் உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த கெட்டியாக இப்போ முட்டை போட்டு கொஞ்சம் நல்லா வணக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுண்ட வைக்குவேன். இது இல்லாமல் இப்போ நான் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னா, டைம் இல்லாதனால கொஞ்சமாக என்ன பண்ணேன், ஆல்ரெடி கிரேவி செஞ்சு வச்சுருந்தேன். காடை கிரேவி செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த குழம்பையே கொஞ்சோண்டு இதில் எடுத்து போட்டுருக்குன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதோடையே வேணும்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ஃப்ரை ரெடி ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிரேவி பதம் வேணும் அப்படின்னா, நான் இது பிரியாணி காம்பினேஷனுக்காக செஞ்சேன். ஸோ கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த காடை கிரேவி செஞ்சு வச்சுருந்தேன்ல அதிலே கொஞ்சம் எடுத்து நான் அதில் ஊற்றிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னும் போது கொஞ்சோண்டு கிரேவி எடுத்து ஊற்றிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் நான் கிரேவி எடுத்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. அங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு எடுத்து கிரேவி ஊற்றிக்கிட்டேன். அதோடய சும்மா அந்த காடையோட லெக் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதோட எடுத்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இந்த கிரேவி ஊற்றிட்டேன். நல்லா கிரேவி ஊற்றி வணங்கினதுக்கப்புறமா நல்லா சுண்டுச்சுன்னா சூப்பரான காடை ஃப்ரை இல்லைன்னா காடை சும்மா கொஞ்சமாக கிரேவி தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடணும். சுட சுட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.